உத்திரமேரூர் அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அவல நிலையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான அங்கன்வாடி கட்டிடம். குழந்தைகளை அனுப்ப அக்கறை காட்டாத பெற்றோர் புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை. உத்திரமேரூர் அருகே சின்னமாங்குளம் பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இங்கு அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செல்கின்றனர். இந்த கட்டிடம் கட்டி வருடங்கள் பல உருண்டோடி விட்டன. கட்டிடத்தை பராமரிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறிவிட்டார்கள். விளைவு, கட்டிடம் பல இடங்களில் சேதம் ஏற்பட்டு சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்த நிலையில் வலிவிழந்து காணப்படுகிறது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை குழந்தைகளுக்கு வழங்குகிறது இந்த அங்கன்வாடி மையம். ஆனால் அந்த மையத்தின் கட்டிடத்திற்கு என்னவோ ஊட்டம் குறைந்தது போன்று ஆங்காங்கே விரிசல்களுடன் காட்சி தருவது வேதனைக்குரிய ஒன்றாகும். கட்டிடத்தின் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. கட்டிடத்திற்கு முன்பகுதியிலும் சிலாபு பகுதி எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் இருக்கிறது. எனவே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் இந்த கட்டிடத்தால் சின்னஞ்சிறு குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. எனவே குழந்தைகளை இம்மையத்திற்கு அனுப்ப பெற்றோர்களும் அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள். புதிய கட்டிடம் கட்டுவது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இன்னும் அதிகாரிகளின் செவிகளுக்கு எட்டாமல் இருந்து வருகிறது. பருவமழை காலம் என்பதால் கட்டிடத்தின் மேற்கூரைகளில் இருந்து கட்டிடத்திற்குள் மழைநீர் ஒழுகுவதால் பெற்றோர்களின் தயக்கத்தையும் அச்சத்தையும் போக்கும் விதமாக புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். அசம்பாவிதங்கள் நிகழும் முன்பு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக இம்மக்களின் கோரிக்கை நிறைவேறுமா என்று. வணக்கம், என் பேர் பரத். நான் வந்து சின்னமாங்குளத்தில் வசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இங்கே பால்வாடி இங்கே கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அது இப்போ மழை பெஞ்சா என்ன ஆகுதுன்னா சீலிங் உடச்சி கீழே விழுந்திருக்கு. அதனால் சில இடத்துல கீழே விழுந்திருக்கு, சில இடத்துல கிராக் விட்டு தண்ணி உள்ளே வருது. இப்போ செவுறு பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் கீழே விழுந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க மேலே இங்கே படிக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 முறைக்கு மேலே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதை பார்த்து கொஞ்சம் கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர் உதயா, சின்னமங்கலத்தில் வசிக்கிறோம். இந்த பில்டிங் இங்கே அங்கன்வாடியில் தான் நாங்கள் குழந்தைங்களை இட்டுன்னு வந்து விடுறோம். இந்த அங்கன்வாடி ரொம்ப பழசாயிடுச்சு. செவுர்லாம் இடிஞ்சு கொட்டுது. மழை வந்தால் நிறைய மழை தண்ணிலாம் உள்ளேயே வருது. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் அது செவர்லாம் இடிஞ்சு விழுறதுனால குழந்தைங்க மேலே எதுனா விழுந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனுலாம் கொடுத்தோம். அவங்களும் பார்த்தாங்க. பிடிஓ ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். அவங்க இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கலை. எங்களுக்கு நல்லபடியாக ஒரு புது பில்டிங் கட்டி தந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள வச்சுன்னு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். வேலைக்கெலாம் போக முடியல.